Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1016 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி அந்த பிளாக் மரியா கிட்ட எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவனை தடுக்க வந்த எல்லா லேடிஸையுமே அவ வெப்ப யூஸ் பண்ணியே தட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். ஆனா பிளாக் மரியா விடுற மாதிரி இல்ல. உன்னோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக நீ மத்த உமன்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டு போற, அதுவும் உமன்ஸுக்கு எதிராக வைலன்ஸை யூஸ் பண்ற. அவ்வளோ ஈஸியா நீ எஸ்கேப் ஆகணும்னா தாராளமா போ, ஆனா என்னைய மிதிச்சிட்டு அதுக்கப்புறம் போ. அதுவும் ஜஸ்டிஸ காப்பாத்துவேன்னு போராடுற அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க காலை யூஸ் பண்ணி அடி. அப்பந்தான் நீ யாரு என்னன்னு உனக்கே தெரியும். மத்தவங்களை மிதிக்கும் போதுதான் உனக்கு ஃபன்னா இருக்கும் இல்லையா? தாராளமா ட்ரை பண்ணின உடனே அவன் ஒரே வார்த்தை, பொண்ணுங்களை மிதிக்கிறதுக்கு பதிலா நான் செத்தே போயிருவேன்னு. உடனே அவ விழுந்து விழுந்து சிரிப்பா. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ மோசம் இல்ல பையா, நல்லா கியூட்டாவே பேசுற. இப்படி இருந்தீங்கன்னா நீ எப்படி சர்வை பண்ணுவ? எனக்கு தெரிஞ்சு உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்ட்டு நிக்கோ ரோபினை பத்தி சொல்ல வருவா. ஆனா அவன் நான் கேட்க தயாரா இல்ல நீர்வான். அவ அப்பவும் விடாம நீ தயங்கணும்னு அவசியம் இல்ல, நான் சொல்றேன், நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னா இல்ல வேண்டவே வேண்டாம்பா. இப்படி அவன் பேசுறதே அவளுக்கு பயங்கரமா ஜலஸ் ஆகுதாமா. மொத்தத்துல இந்த லூசு பைய இங்க நின்னு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா சிரிச்சு ஜாலியா இருந்த உடனே ஜோரோ காட்டுக்கு தீட்டு இருப்பான். ஆனா லூஃபி லூசு பையலே, நம்ம ஒண்ணு இங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கல, ரெண்டு எம்பரரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதுவும் பயங்கரமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கைடோ அவன் ஆயுதத்தை வச்சு ஒரே அட்டியா லூஃபி அடிக்க வருவான். நல்ல வேலை லா ஷாம்பிள்ஸ் பண்ணி நம்ம லூஃபியை காப்பாத்திடுவான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், லூஃபிக்கு இன்னைக்கு ஹெலிகாப்டர் ஷாட் தான். எப்பா லா நல்ல வேலை நீ காப்பாத்திட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன உடனே அவன் சட்டையை பிடிச்சி பச்சை பச்சையா திட்டுவான். ஏன்னா ரெண்டு பேருமே இப்ப அலையன்ஸா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஈக்குவலா பண்ணணும். அதை விட்டுட்டு நீ மட்டும் ஏன்டா அவசர கொடுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு ஏன் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லும்பா. நானும் ஏதோ முக்கியமா தான் சொல்ல போறான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, இங்கேயே இந்த சில்லற சண்டையை தான் போறானுங்க. லாவே எப்படி இருந்தாலும் அங்க இருந்த சாம்ராஜ் எல்லாத்தையுமே டவுன் ஸ்டேர்ஸ்க்கு கொண்டு போயிருப்பான். ஆனா லூஃபி இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கீழ் ஃப்ளோருக்கு கொண்டு போன்னு சொன்னால, அதுக்கப்புறம் அவன் பண்ணதுனால இவனோட ஆர்டரை ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அவனுக்கு கடுப்பு. லூஃபிக்கு புரியவே இல்லை. இப்ப அதுல என்னடா பஞ்சாயத்துன்னு ஒன்னு யூஸ்டஸ் கிட்ட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். லூஃபி லூஃபி பரவாயில்லப்பா, உனக்கேத்த ஒரு சபார்டினேட்டை தான் நீ புடிச்சிட்ட. நீ எத்தனை பவர்ஃபுல்லான ஆளை தான் உன் பக்கத்துல வச்சுக்க போறேன்னு நான் யாரடா சபார்டினேட்டா புடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்ட உடனே வேற யாரு லாதான். நீ சொன்னதை அவன் கேட்கறானே, நினைச்சேன் ஒரு வழியா அவனுக்கு கீழே வேலை பார்க்க போயிட்டியாலா, அருமை அருமைன்னு ஒண்ணு. அவன் அங்க காண்டாயி பச்சை பச்சையா திட்டுவான். ரெண்டு தோத்தாங்கலிகளும் எப்படி தோத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நான் சண்டை போட்டு ஜெயிக்க போறேன்னு யார பார்த்து தோத்தாங்குலின்னு சொன்னேன், நீ தாண்டா தோத்தாங்குலின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. மொத்தத்துல கைடோ பிக் மாம மதிக்கவே இல்லை. ஜோரோ வந்து பார்த்துட்டு இவனுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தான் போ, இப்படியே இருந்தா உருப்புட்டுருப்பான். ஆமா நீங்களே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, இதே வில்லனுங்க யாராச்சும் இருந்தானுங்கன்னா எல்லாம் எப்படி அடிச்சுக்குவானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் என்ன பண்ணாலும் சரி வாயிலேயே தான் கத்திட்டு இருப்பானுங்க. இல்ல ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணணும்னு பண்ண மாட்டான், ஏதோ கடமைக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிடுறது. அதுலயே தெரியுது இன்டைரக்டா இவனுங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்து காண்டான பிக் மாம் உடனே அவ ப்ரொமித்தியஸை யூஸ் பண்ணி அவங்க மூணு பேர்த்தையுமே எரிச்சு எலும்ப மட்டும் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லி மூணு நெருப்பா பிரிச்சு அடிச்சு விடுவா. அதுல போட்டி லூஃபி என்ன சொல்லுவான், அவளோட அட்டாக்க ஃபர்ஸ்ட் எவன் தடுக்கிறானோ அவன் தோத்தவன்பா. இது என்னடா கிறுக்குத்தனமான போட்டின்னு ரெண்டு பேரும் அவனை பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிறத எவ்வளவு அழகா காட்டுறாங்க பாருங்க. அதுலயும் யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவான். நீ எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான்டா இன்னுமே பெரிய ஆளாகாம இப்படியே இருக்க, வீணா போனவனே அப்படி இப்படின்னு உடனே லூஃபி அதெல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க தான் லூசர்ஸ், நான் தான் ஜெயிச்சவன்பா. அதெல்லாம் கிடையாது, விளையாடல, பட் இருந்தாலும் அந்த அட்டாக்ல இருந்து பயந்தெல்லாம் ஓட மாட்டேன் அப்படின்ட்டு அசையாம அப்படியே நிப்பானுங்க. ஜோரோ கத்துவான், அட மெண்டல் பயலா தள்ளி போகடா தள்ளி போகடான்னு. எங்க கேட்டானுங்க, பக்கத்துல வரும்போது மூஞ்சி மட்டும் அப்படியே ஷப்பும், ஆனா வந்து அடிச்சு தெரிச்சிருவானுங்க. இந்த முட்டா பயல நம்பியா இவ்வளவு தூரத்துக்கு சண்டைக்கு வந்தேன்னு ஜோரோ புலம்பிக்கிட்டு இருப்பான். அங்க பாத்தீங்கன்னா பிக் மாமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவுதான் ஒளிஞ்சானுங்க. இனி யாரா கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன், இப்படித்தான் அவங்க எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். கைடோ பிக் மாமு கிட்ட குறுக்க வந்து இனிமேட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே பேக்ல போ, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு நான் பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவான்னு கேட்டா இதெல்லாம் பார்த்தாது இன்னும் பேக்ல போ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி வரும் அப்படின்ட்டு அங்க அவன் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். இங்க நம்ம ஆளுகளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா டைரக்டா அடிச்சிருச்சு. அடி வாங்கிட்டு அதுக்கும் சண்டை, நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருப்பானுங்க. ஜோரோ அதெல்லாம் கண்டுக்கல, இவனுக்கு இப்படித்தான் விளையாட்டு பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு சீரியஸாவா சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அதனால தலையில துணியை கட்டிட்டு கில்லரை பார்த்து என் வழியில குறுக்க வராத, ஏன்னா சண்டை தாறுமாறா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சிரிப்பு வித்தியாசமா இருக்குதுமானா அந்த டைம் ஜோரோ அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணது அவனுக்கு ஞாபகம் வரும். சாதாரண அட்டாக்கா தாறுமாறா பழந்துகிட்டானே, அவனுக்கும் கொஞ்சம் சூடு சொரணன்னு இருக்கும்ல. இந்த சண்டையில உன்னால தாக்க பிடிக்க முடியாது, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு அவன் ஒரு சைடு சண்டைக்கு வந்து நிப்பான். சோ மொத்தத்துல கைடோ கூட சண்டை போட இவனு ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி இழுக்கூட்டு வெறித்தனமா மின்னல் வேகத்துல
நேரத்துல சண்டைக்கு போவாங்க. அப்ப ஜோரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வெட்டிட்டு அந்த பக்கமா வந்துட்டான். அவன் அந்த வெட்டுக்கு நேரத்துக்கு கழுத்து துண்டா போயிருக்கணும். ஆனா அடி மட்டும் பட்டிருக்கும். பட் எந்த ஒரு ஸ்கிராச்சுமே இல்ல. அப்பதான் ஜோரோக்கே புரியுது அவன் எவ்வளவு டஃப்பான ஆளுன்னு. சோ என்மாவோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகமா அவன் யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். அந்த டைம் டே கைடோ உன்னை நாங்க காலி பண்றோம்டான்ட்டு லூஃபி லா யூஸ்டஸ் கிட் அவங்க 3 பேரும் சண்டைக்கு இப்ப ரெடி ஆயிட்டாங்க. என்ன கண்ணா சொன்னேன் மர்க்கா சொல்லுமானா இனிமேட்டு பேச்சுக்கு இடம் இல்ல கண்ணா வீச்சு தான் அப்படின்ட்டு லூஃபி கியர் 4 யூஸ்டஸ் கிட் அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி கொண்டு வந்த காயலாங்கட ஜாமானம் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்துவான். லா பாத்தீங்கன்னா பெரிய சைஸுக்கு ரூமை கிரியேட் பண்ணுவான். அட்ட டைம்ல அவனை எதிர்த்து அத்தனை பேரும் சும்மா வெறித்தனமா பாஞ்சு வருவாங்க. ஒரு மான்ஸ்டரை அழிக்கிறதுக்காக இப்ப நம்ம பழுக ஒரு மான்ஸ்டராவே மாறிட்டானுங்க. என்னதான் இருந்தாலும் ஒன்னா சண்டை போறது நல்லா தான் இருக்குது. பட் தனியா கைடோவை காலி பண்ணாதானே அது கரெக்டா இருக்கும். ஒத்தாளா ஜெயிச்சாங்கிற பேரு கிடைக்கும். சரி எப்படி இருந்தாலும் சண்டை இதுக்கப்புறம் விறுவிறுப்பா தான் போக போகுது. யாரு எப்படி கைடோவை காலி பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.